Hallelujah, hallelujah. Thank you, Lord. ஆவியானவரே, எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடின வண்ணமாக அந்த ஆவியானவரை நோக்கி ஆண்டவரே, பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக ஆண்டவரே, இந்த முதல் சனிக்கிழமை இந்த புது வருஷத்துல உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து ஆரம்பிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக இந்த நல்ல தருணங்களுக்காக டேடி உமக்கு நன்றின்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் இந்த முதல் சனிக்கிழமை எங்கேயோ இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் அவர் அழைத்து வந்திருக்கிறாரு. இந்த நல்ல சுப நேரத்திற்காக இயேசுவே உடைய பிள்ளையாக என்ன இந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து வந்தீங்களே, உங்களுடைய ஒரு நோக்கம் திட்டம் ஒன்று உண்டப்பா. நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் வந்திருக்கிறேன் ஐயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே இது எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நல்லவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் ஐயா ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை. ஆனாலும் ஐயா நீங்க எவ்வளவு நல்லவராக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நல்லவர் ஐயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஆண்டவரே, மோசே பக்தன் சொல்றேன், இன்னும் நான் உண்மை அறியணும். மரியாதையுடைய பாதமுடியில் உட்கார்ந்திருந்து அந்த நல்ல பங்காகிய இயேசுவை ஆண்டவரை இன்னும் ஐயா அறிந்து கொள்ள, ஆண்டவரை இன்னும் ஐயா கெட்டி சேர, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஐயா வாஞ்சித்தார்களே, அந்த வாஞ்சியை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இந்த சமூகத்தில் காத்திருந்து நான் அறிந்து கொள்ளணும் ஐயா. நீங்க எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எவ்வளவு வல்லவராய் நல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் இதயத்தின் கண்களை திறந்து கொள்ளுங்க. நாங்கள் உண்மை இன்னும் கட்டி சேரணும் ஐயா. இது எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, இந்த வல்லமை எவ்வளவு மேன்மையானது, இந்த மகிமை எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய ஞானம் அதற்கு எட்டாத ஆண்டவரே, எட்டாத ஆண்டவரே, எங்களால் அதை கிரகிக்க முடியாது. வாஞ்சிக்கிறோம் ஐயா. நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இந்த புதிய வருஷத்தின் தொடக்கம் சனிக்கிழமையில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக நாங்கள் இன்னும் கிட்டி சேரும்படியா, ஆண்டவரே நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படியா, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி அப்பா நாங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, முகமுகமாய் உண்மை நாங்கள் தரிசிக்கும்படியாக ஆண்டவரே கிருபை தாங்க கேளுங்க. கிருபை தாங்கப்பா. ஓ கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், இம்மட்டும் என்னை நடத்தினீர்.
எல்லாம் சுமந்து எங்களுக்காய் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். எங்க துக்க நாட்கள் எல்லாம் எங்களை நீங்க நடத்தி வந்தேன் ஆண்டவரே. சந்தோஷத்தை கட்டளிட்டேன் ஆண்டவரே. அதே நேரத்தில் மருத்துவராக இருந்தேன். எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தொடர்ந்து ஜெபத்தில் நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் இருந்து கொடுக்கிறோம். தொடர்ச்சியாக நடத்தும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு 2 வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இது காலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்னோடு பேசினார். அந்த வார்த்தைகளை நாம் ஒரு சுருக்கமாக 5 நிமிஷத்துக்குள்ளாக தியானித்து மற்ற சொல்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர்? அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம்? வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமை? அவருடைய மகிமை எப்படிப்பட்ட ஒரு மகிமை? இயேசுவை பற்றி இன்னும் நீங்களும் நானும் இந்த வருஷத்துல என்ன செய்ய போகிறோம்? அறிந்து கொள்ளோம். இந்த வசனம் என்ன சொல்றது? வாசிங்க மறுபடியும். அப்போ அவரை பத்தி இன்னும் அறிந்து கொள்ளணும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு எல்லாம் ஜென்ரலா தெரியும்ல. ஆனா சிலர் நம்முடைய மூளைக்கு என்ன செய்யாது. அவர் உண்மையிலே எவ்வளவு வன்மையுள்ளவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர், எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு பரிசுத்தமானவர் என்று ஆராய்ந்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து இந்த வசனம் சொல்லுது. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிச்சோம்னா அவர் யார் என்பதை இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம்? அப்போ அவரை அறிந்து கொள்வதற்கு முதலாவது ஆசை இருக்கா? அவர் இன்னும் எப்படிப்பட்டவர்? இன்னும் அந்த ஆழத்தில் அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய மகிமைக்கு அளவு என்ன அளவு இருக்கு என்று சொல்லி, அவருடைய வல்லமைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை, அதற்கு என்ன எல்கை உண்டு, அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி அவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய முடியாது? அவரை அறிய முடியாது. இயேசு யாருன்னு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அளவு தான் என்ன செய்யும் தெரியும். இன்னும் அதிகமாய் அந்த ரகசியத்துக்குள்ள அவர் நம்மை கொண்டு போகணும்னா அவர் யார் என்பதை இந்த வருஷத்துல இன்னும் பக்கத்துல போய் இன்னும் நம்ம அறிந்து கொள்ளணும்னா முதலாவது காரியம் வார்த்தைக்கு என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். அப்படி 4ஆவது வசனம் வாசிங்க. வசனம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் தெளிவா இருக்கேன். அவரை நான் அறிவிச்சு எனக்கு தெரியும். I know who God is, I know who Jesus is அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வார்த்தைக்கு நம்ம கீழ் படிக்கணும்னா வசனம் நமக்கு ஒரு டைட்டில் கொடுத்து எனக்குள் சத்தியம் இல்லை, அதாவது எனக்குள் என்ன இல்லை, உண்மை இல்லை, நீ ஒரு பொய்யனா இருக்கிற. அப்போ ஒண்ணு வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சா அவர் யார் என்பதை இன்னும் அதிகமாய் ஆழத்தில் என்ன செய்யலாம், அறியலாம். இல்ல நான் அதை கீழ்ப்படியல, நான் கண்டிப்பா நான் உண்மை உள்ளவன் அல்ல, அவரை என்னால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இப்போ உண்மைனா பார்த்ததான் உண்மை, இதை உண்மையா நான் கடைபிடிச்சா அவர் யார் என்பதை எனக்கு என்ன செய்வாரு. அதுக்கப்புறம் 5ஆவது வசனம் வாசிங்க. அதாவது அவருக்குள்ள நான் இருக்கிறேன், அவரை பத்தின சில ஆழமான காரியங்கள் எனக்கு தெரியும்னு நம்ம சொல்லுவதற்கு
அவருடைய அன்பை எனக்குள்ள அவர் நிறைக்கிறதுக்கு, இன்னும் அவரை பத்தி தெரிகிறதற்கு வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். ஆமென். அதான் சொல்லுது, அவருடைய அன்பு எனக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். வந்துச்சுன்னா அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இப்போ அவருடைய அன்பு, அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள பேச என்னன்னா obey his word. அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா இன்னும் அவரை பத்தி தெரிகிறது ஒரு பக்கம். ரெண்டாவது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா யோவான் 15ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 15, 15-14 எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாசிக்கலாம். 15-14 நம்ம சொல்லுவோம். வார்த்தையே ஒண்ணு, அதை கீழ்ப்படிந்தோம்னா நம்ம யாரா அவரை பத்தி இப்ப என்ன செய்யலாம்? அறியலாமா? ரெண்டாவது அதை கீழ்ப்படிந்த என்ன வசனம் என்ன சொல்லுது? நாம் அவர்களுக்கு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசை இல்லையா? எத்தனையோ ஃப்ரெண்டு நமக்கு இருக்காங்க இல்லையா? எல்லாத்தோடையும் பெஸ்ட் ஃப்ரெண்டு இயேசுதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த வருஷத்துல அனுப்புறே, நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஒரு ஆசை உள்ளத்துல இருந்து என்ன செய்யட்டும்? வரட்டும். ஒரு சிநேகிதனை போல ஆபிரகாமால முகமுகமா என்ன செய்ய முடியும்? பேச முடியும். வசனம் சொல்லுது, ஒண்ணு அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிடலாம். ரெண்டாவது அவரை பத்தி ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டை பத்தி இன்னும் நல்ல உண்மைதானா இல்லையா? அப்போ அவரை ஃப்ரெண்டை மாத்திக்கிடணும்னா அவரை பத்தி நல்லா அறிஞ்சுக்கிட்டேன்னா வார்த்தை தான் அதுக்கு பேசணும். அல்லேலூயா. சிநேகிதர் ஆகிடலாம் எப்போ? வார்த்தைய கீழ்ப்படிக்கலாம். ஒண்ணு அவரை பத்தி இன்னும் அறிஞ்சுக்கிடலாம். ரெண்டாவது he will become my friend. என்னுடைய ஃப்ரெண்டா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வார்த்தையை இன்னும் நம்ம கடைபிடிச்சா, அவருடைய வார்த்தையை கடைபிடிச்சா, லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 11:28 எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்த அப்புறம் வாசிக்கலாம். அதாவது கேட்டு செய்கிறவன் எப்படியா? வாக்கியம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை வாழ்க்கையை நம்ம நடந்த obey his word. ஒன்று அவரை பத்தி நல்லா இன்னும் என்ன செய்யலாம்? அறியலாம். அவரை அறியதற்கு தான் மோசே போய் என்ன செய்தாங்க? காத்து மரியா பாதத்தில் என்ன செய்தாங்க? அவரை பார்க்கறதுக்கு இல்லை, அவரை பத்தி இன்னும் கத்துக்கிடுது. அவர் எப்படிப்பட்டார்? ரெண்டு. அப்போ முதல்ல வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அவர் யார் என்பதை நமக்கு என்ன செய்வார்? காண்பிப்பார். ரெண்டாவது நாம் அவருடைய சிநேகிதரா மாறலாம். மூணாவது இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் பாக்கியவான். அல்லேலூயா. நாம் மாத்திரம் இல்லை, நம்மளோட பின் சந்ததி என்னதான் பாக்கியம். அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா சிம்பிளான ஒரு 3 காரியம். ஒன்று, நான் அவரை பத்தி இன்னும் அறியலாம், அவர் என்னுடைய ஃப்ரெண்டா இருப்பாரு. மூணாவது, இந்த பூமியில அவர் மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் நான் பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. ஏன் என் ஃப்ரெண்டு? சொல்லுங்க, இயேசுவா. அல்லேலூயா. நீ காலையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆண்டு அப்படி கொடுத்தாரு, அதை அப்படி உங்கள்கிட்ட சொல்ல இந்த புது வருஷத்துல இன்னும் கெட்டி என்ன செய்யணும்? சேரணும். நேரங்களே இன்னும் நாம தான் டிசைட் பண்ணணும். எல்லாத்துக்கும் நம்ம நேரம் டிசைட் பண்ற மாதிரி இன்னும் அவரை அறிய ஆவல் இருந்துச்சுன்னா நேரம் கண்டிப்பாக என்ன செய்யும்? இல்ல நான் இப்படி 25 மாதிரி 26 நடத்தினா கூட நடக்கத்தான் செய்யும். ஆனா அதுல எக்ஸ்ட்ரா எதுவும் பெருசா என்ன செய்ய முடியாது இருக்கா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்ன இயேசுவோட அவருடைய வார்த்தையை கேட்க, சத்தத்தை கேட்க, அந்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நேரங்களை எடுத்து போகும்போது
அவர் யார் என்பதை காண்பிப்பார். இரண்டாவது, அவர் நமக்கு என்ன செய்கிறார்? சிநேகிதராக இருக்கிறார். மூணாவது, நாம் தான் பாக்கியமுள்ள சந்ததிகள். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் சில காரியங்களுக்காக இதுக்கு மாத்திரம் நம்ம ஜெபித்து அதுக்கப்புறம் மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல சிறு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றிகளை செலுத்த வருவோம். ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது இயேசுவே ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க இன்னும் உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே அது ஒரு வழியாக இருக்கிறது. இந்த சின்ன ஒரு சிந்தனையை எங்களுக்குள்ள நீங்க போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் நீங்க எப்படிப்பட்டவரையா இன்னும் நாங்கள் உண்மை பற்றி இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே ஒரு வாஞ்சைய, ஒரு சின்ன ஒரு நெருப்பை எனக்குள்ள விதைச்சிட்டீங்க ஆண்டவரே. இன்னைக்கு விதைச்சிங்க. இந்த வார்த்தை எனக்கு நேரம் தான் வந்திருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் உங்க பத்தி நான் அறியலையா ஆண்டவரே. நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க எவ்வளவு அன்புள்ளவர், உங்களுடைய அன்புக்கு எல்கை எது ஆண்டவரே? எல்கையே இல்லாத ஒரு அன்பு. எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவரே? ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்டவர், எவ்வளவு உண்மையுள்ளவர். எனக்கு அது உண்மை வேணும். உமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தம் வேணும். உமக்குள் இருக்கிற அந்த நல் குணங்கள் வேணும் ஆண்டவரே. நீங்க நான் இன்னும் உண்மை கிட்டி சேரணும் ஐயா என்று சொல்லி ஒரு நிமிஷம் எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரே, ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர் ஐயா. ஆண்டவரே, நான் இன்னும் உங்களை கிட்டி சேரும்படியாக இந்த வருஷத்துல ஆண்டவரே நீங்கள் யார் என்பதை ஆண்டவரே ஐயா 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 நான் இன்னும் அதிகமாக நெருங்கி கட்டி சேரும்படியா ஆண்டவரே, நான் முழுமையாய் உம்மை அறிந்து கொள்ள எனக்கு கிருபைகளை தாங்க, கிருபைகளை தாங்க, கிருபைகளை தாங்க ஆண்டவரே. நேற்று இருந்தது போல் அல்ல ஆண்டவரே, இன்னும் ஒரு ஸ்டெப் ஆண்டவரே. I want to come closer to you God. இன்னும் நான் உமக்கு பக்கம் வர தேவரீர் 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 உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த நெருப்பு எனக்குள்ள போடுங்க, என் பிள்ளைக்குள்ள போடுங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் உம்மை அறிய ஆண்டவரே
சொப்பனங்களில் என்னோடு பேசும் ஐயா. கேளுங்க, என்னோடு பேசும் ஐயா. நான் வாஞ்சிக்கிறேன் என் ஊழியன் இருதயம் தாகமா இருக்கிறது. நான் அப்பாவின் சத்தத்தை கேட்கணும், அப்பாவோடு பேசணும், அப்பாவோடு நடக்கணும். அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. உமக்குள் இருந்த சுபாவி எனக்கு தாங்க, உமக்குள் இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க, உமக்குள் இருந்த பரிசுத்தாவி எனக்கு தாங்க, உமக்குள் இருந்த பரிசுத்தத்தை எனக்குள்ள விதைங்க ஆண்டவரே. கேளுங்க, கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார் என்ற வார்த்தையின் வழியாக நான் வாயை விரிவாய்க்கிறேன், அப்பொழுது நன்மையாய் நான் நிரப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின் மூலியமா ஆண்டவரே இயேசுவே ஏனோக்கை போல நம்மோடு நடக்கணையா, நான் பரிசுத்தத்தில் நடக்கணையா. தேவரீர் கிருபை தாங்களே ஆண்டவரே என்று கேளுங்க. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. உதவி செய்யுங்க ஐயா. இன்னும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும் ஐயா. அல்லேலூயா. இன்னும் என்று சேரணும். இயேசுவே கிருபை தாங்க. அல்லேலூயா. இன்னும் உம்மையே அறியணுமே, இன்னும் உம்மையே நான் அறியணுமே, இன்னும் என்று சேரணுமே, இன்னும் என்று சேரணுமே. பிரசன்னா இப்படி சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நான் குறிப்பு சொல்ல நீங்க ஜெபிக்க போறீங்க. யாரும் பாட்டு எடுக்க வேண்டாம். நீங்க நல்ல ஜெபத்தில் நம்ம கொஞ்ச நேரம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது 100 கோடி ஜனங்கள் வருஷத்திற்கு பாத யாத்திரை போய் அவங்க சொந்த தெய்வத்தை கும்பிடும்படியாக கடந்து செல்கிற ஒரு தேசத்துல 140 கோடி ஜனங்கள் இல்லை, 100 கோடி ஜனம் தன்னுடைய தெய்வத்தை நம்பிக்கையோடு பாத யாத்திரை எடுத்து அவங்க காடு மலை என்று சொல்லி ஜீவனை கூட வெறுத்து அவங்க போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக, அந்த பூசாரிகள் மனம் திரும்பும்படியாக, மந்திரவாதிகள் மனம் திரும்பும்படியாக, இந்த பூசாரிகள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிராமணர்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் தொடப்படும்படியாக பிரபல ஆட்கள், தேசத்தில் இருக்கிற பிரபல பிசினஸ்மேன் ஆட்கள் எல்லாம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக நம்முடைய தேசத்துல இந்த மாதிரி ஜனங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக, அவங்க போகிற வழியிலே தேவன் குறுக்கிவிடும்படியாக, எப்படி சவுலை குறுக்கிட்டு பவுலாய் மாற்றினாரோ அந்த தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் பேசும்படியாக ஜனங்களுடைய மனதில் அந்த இயேசு என்கிற வார்த்தை தொடிக்கும்படியாக யாராவது ஒருவர் ஆண்டவரே எங்க ஜனங்களை 100 கோடி ஜனங்களையா ஆண்டவரே பாத யாத்திரை போகிற 100 கோடி ஜனங்கள் போகிற வழியிலே நீங்க பேசுங்க, நீங்க ஆண்டவரே தரிசனம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி மனசாட்சியில பேசுங்க என்று சொல்லி இந்த 100 கோடி ஜனத்தை கர்த்தர் அவருக்கு நேராய் திருப்பும்படியாக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிங்க. வாங்கலாம், ஜெபிக்கலாம். ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது ஒரு கிருபை இதுவாய் கொடுத்து அதற்காக எங்க தேசத்துக்கு கர்த்தருக்கு பயங்க 100 கோடி ஜனங்கள் சார்பாக ஆண்டவரே ஐயாவே அறியாமல் போறாங்க. ஓடி சென்று தேவனை தரிசிக்க வேண்டும் என்று
850 கேசஸ் மேல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு விரோதமான ஒரு காரியங்கள் எதுக்குன்னே தெரியல. பிரதமர் போய் ஒரு கோயில், கிறிஸ்டின் கோயிலில் போய் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு. இங்க அவங்க மற்றவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ அப்படிலாம் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. இல்லை அப்படி செஞ்சா கிறிஸ்தவங்க குறைஞ்சிருவாங்களா, இல்லை கிறிஸ்தவங்க இல்லாமல் போயிடுவாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவ மதம் இன்னும் வளரத்தான் செய்யும் மொழிய அவங்களே அதை கையிட்டு அந்த காரியங்களை செய்யறாங்களே. எத்தனை இடங்களில கோயில்களில் இறங்கி பிரச்சனைகள், எத்தனை இடங்களில் கிறிஸ்மஸ் அந்த கொடியில் குடில் ஷர்ட் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் குடில் ஷர்ட் எல்லாம் இது பண்ணி எல்லாம் அந்த மதமே வெளி உள்ள மதம் என்று சொல்லி அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நாங்க இப்படிலாம் செஞ்சோம்னா கிறிஸ்துவம் ஓச்சிரும் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மீண்டுமாய் இந்த இப்படி பண்ண இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக இல்லை ஒரு சின்ன குரூப்பின் சார்பாக அவங்களுக்கு ஒரு 500 1000 கொடுப்பாங்க. நீங்க இந்த 1000 500 வாங்கிக்கோங்க, போய் இந்த இடத்துல இந்த பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு பின்னால மனுஷங்களுக்கு பின்னால பொல்லாத பிசாசின் கிரியைகள் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி போய் செய்யும். படிச்சவன் யாரும் செய்வானா? இல்ல கிறிஸ்தவன் யாராச்சும் இந்த கோயிலுக்கு போய் நம்ம எதுவும் செய்யறோமா? எதுவுமே இல்லை. இது முழுது என்ன ஆச்சுன்னா, இப்ப வெளிநாடுகளில் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாக்காரங்க அதுவும் இந்துக்காரங்க முதல்ல வெளியேற்றுன இப்ப அங்க தொடங்கிட்டாங்க. இது நமக்கு உங்களை பிள்ளை மக்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். இதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் அமைதியா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஒரு வார்த்தை கண்டித்து இப்படி செய்யாதுன்னு சொல்ல அவரால் ஏன் சொல்ல முடியலன்னு எனக்கும் தெரியல. நம்ம சொல்ல போற ஆண்டவரை இப்படிப்பட்ட வன்முறையில ஈடுபடுறாங்க. ஆண்டவரை போய் தர்ணா பண்றாங்க, இந்த இடத்துல கோயில் கிறிஸ்தவ கோயில் வரக்கூடாதுன்னு சொல்லி. எதற்கு எனக்கு ஒன்றும் புரியல. இது எல்லாம் எதற்கு இப்படிப்பட்ட எதிர்ப்பின் மத்தியில தான் கிறிஸ்தவம் எப்பவும் வளர்ந்துருக்கு என்பது அவங்க அதை மறந்துட்டாங்க. நம்முடைய ஜனங்களை அவங்க எவ்வளவாய் கால்கீழே போட்டு மிதிக்கிறாங்க, எவ்வளவாய் அடிக்கிறாங்க, எவ்வளவாய் பயமுறுத்துறாங்க. மிஷனரிகளை ஊழியம் செய்ய விடல, விசுவாசிகளை வெளியில போய் ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. நெருக்கம் தேசத்துல எல்லா பக்கமும் ஒரு பயம் கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறவங்க ஆண்டு சொன்ன வாக்கு தந்தாங்க, என் நிமித்தமாய் நீங்கள் இடங்கள் அடைவீர்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. ஆனால் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்குள்ளெல்லாம் போய் எல்லாத்தையும் தூக்கி உடைக்கிறாங்களே. அப்போ அவங்க எல்லாம் தொடப்படணும். ஆண்டவரே இந்த தீவிரவாதிகள் தொடப்படணும் ஐயா. ஆண்டவரே இவங்களை நீங்க ரட்சிங்க ஐயா. ஆண்டவரே இவங்களுக்கு ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி இப்படிப்பட்ட விரோதங்கள் பகைகள் முட்டா ஆளை அடிச்சிருவாங்க, க்ளோஸ் கூட பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெறி எதுக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க கடவுள் மேல வரியா இருக்கலாம், ஆனா நம்மகிட்ட ஏன் இந்த காரியம்னு நமக்கு தெரியல. ஆகவே இந்த நேரத்துல ஆண்டவரே எங்க விசுவாசிகள் பாஸ்டர்மார் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே ஐயர்மார் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஊழியக்கார பிள்ளைங்க மிஷனரிகள் எதிர்ப்பின் மத்தியில ஊழியம் செய்யறாங்களே ஐயா, நீங்க நோக்கி பார்க்க மாட்டீங்களா என்று சொல்லி ஆண்டவரே இந்த எதிர்ப்பெல்லாம் மாற்றி ஆண்டவரே தேசத்துல சுவிசேஷம் இலவசமா எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படணும், இந்த தடைகள் விலகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை இப்படிப்பட்ட பொல்லாத இருதயங்கள் தொடப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி யாராவது ஒருவர் ஜெபிக்கல. சத்தமா எல்லாரும் ஜெபிக்க. ஆண்டவரே
சுவிசேஷத்திற்கு திறந்த வாசலை ஆண்டவரே உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்றீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. ஆண்டவரே, நம்முடைய தேசத்துல இந்த மதமாற்ற சட்டம் என்று சொல்லி சில ஸ்டேட்ல நடந்து கொண்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் அதற்கு ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாங்க, இது எந்த விதத்துல சரி என்று சொல்லி. ஆகவே அவங்க எல்லாம் அவங்க ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே அவங்க என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்தாலும் அந்த ஜட்ஜோடு நீங்க பேசணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஜட்ஜோடு நீங்க பேசுறீங்க. ஆண்டவரே அந்த அதிபரோடு நீங்க பேசணும். ஆண்டவரே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடு நீங்க பேசுறீங்க. ஆண்டவரே அவங்க எல்லா ரிப்போர்ட் எதை பார்த்தாலும் ஆண்டவரே இந்தியா தேசத்தின் சட்டத்தின்படி, இந்தியா தேசத்தின் கான்ஸ்டிடியூஷன் படி ஆண்டவரே எல்லாரும் எல்லா மதத்தையும் பின்பற்றலாம் என்கிற அந்த சட்டம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவங்க ஒரு நல்ல தீர்ப்பை வருகிற நாட்களிலே கொடுக்கணுமே. எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த பெஞ்சில் இருக்கிற ஆண்டவரே 3-4 ஆண்டவரே ஜட்ஜ் இருப்பாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும். ஆண்டவரே இந்த சட்டத்தின் கீழே இப்பொழுது எத்தனையோ பிள்ளைங்க ஐயா ஆண்டவரே ஜெயில இருக்கிறாங்களே. எல்லாம் சொல்லி ஜெபிங்க, எல்லாம் சொல்லி ஜெபிங்க. நாம இங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்க ஜெயில இருக்கிற ஆண்டவரே அந்த வாசல்களை ஆண்டவர் திறப்பீராக. நாம ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தவறாய் குற்றமாய் தப்பாய் பயன்படுத்தி இந்த ஒரு சட்டத்தை தவறாய் பயன்படுத்தி ஆண்டவரே கேஸ் போட்டு ஐயா அதற்கு ஜாமீன் கூட கிடைக்காம ஐயா எங்க ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்களே ஐயா. தேவரீர் மனம் இறங்குவீராக. எல்லாம் சொல்லி ஜெபிக்கல. இயேசுவே மனம் இறங்குவீராக. எல்லா ஜட்ஜ் கண்ணில தயவு கிடைக்கட்டும் ஐயா. எங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க. எங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க. ஹalleluya. திருச்சாலையின் எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. இந்த இரவோடு இரவாக திறப்பதாக. இந்த இரவோடு இரவாக திறப்பதாக. நாளைக்கு இந்த ஜனங்கள் வெளியே வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேவாலயங்களுக்கு இனிமே தடையில்லா சான்று, அதாவது NOC வேண்டாம் என்று அறிக்கை செய்திருக்கிறாங்க. 23ஆம் தேதி டிசம்பர், இந்த மாசம், லாஸ்ட் மாசம். இந்த NOCக்காக தான் நம்ம ஒரு வருஷம் ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கெஞ்சி நின்று அந்த NOCயை நம்ம வாங்கி இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். ஆனா காவல்துறை நமக்கு கொடுக்கல. மற்ற 5 பேரும் நமக்கு கொடுத்ததுனால, காவல்துறை கொடுக்கறதுனால தான் அந்த NOCனால தான் நம்மளால நம்முடைய கலெக்டர் கொடுக்க முடியல. இப்போ நம்முடைய ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, இனிமே எந்த தேவாலயத்திற்கும் இப்படி ஜெபம் பண்ணுகிற இடங்களுக்கும்
இந்த என்ஓசி கலெக்டர் இருந்து நீங்க வாங்க வேண்டாம் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல ஓப்பனா பப்ளிக் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த சொன்னதோடு நிற்காதபடி இந்த மாசம் 8ஆம் தேதி வந்து கடைசியாக அவங்க அசம்பிளில கூடுறாங்க. 8ஆம் தேதி இன்னொரு 4-5 நாள் தான் இருக்கு. இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க அந்த அசம்பிளியை கூட்ட முடியாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னால அவங்க அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும். எந்த புது சலுகையோ எந்த புது காரியமோ எந்த பில்லோ எதுவுமே பாஸ் ஆக முடியாது. ஆகவே இந்த 8ஆம் தேதி தான் கடைசியாக இந்த வருஷத்துல அவங்க கூட போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 3 மாசத்துல நமக்கு எலெக்ஷன் இருக்கு. இந்த 8ஆம் தேதிக்குள்ளாக அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து கவர்மெண்ட் ஆர்டர் GNOபாங்க. இந்த GO வரணும். அது அசம்பிளியில பாஸ் பண்ணி எல்லாரும் கையெழுத்து போட்டு மெஜாரிட்டி கையெழுத்து போட்டு அது ஒரு ஆர்டிக்கலாகவே அது வெளியே வரும். அது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எல்லா செய்தித்தாள்களையும் வரும். அவங்க சொன்னதுல அப்படி காத்திலே போயிடாம இந்த 8ஆம் தேதிக்குள்ள அந்த கவர்மெண்ட் ஆர்டர் GOன்னு சொல்லுவாங்க. அது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க, அது கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ தேவாலயங்கள் NOC இல்லாமல் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யலாம்? விடுதலையோடு ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். ஆனா இது வெறும் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்காக கிறிஸ்துவ ஜனங்களை ஓட்டுக்காக திருப்புகிற அப்படிப்பட்ட ஒரு காரியம் அது இருக்கக்கூடாது சுவாமி. அவங்க மனசுல என்ன நினைச்சு சொன்னாங்களோ எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க மனசுல நீங்க பேசி 8ஆம் தேதிக்குள்ள அந்த கவர்மெண்ட் ஆர்டரை அவங்க போடணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? எல்லாம் எழுப்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இவங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே இவ்வளவு நாள் ஆண்டவரே இத்தனை வருஷமாக ஆண்டவரே அப்பா NOC இல்லாமல் எத்தனையோ தேவாலயங்கள் ஐயா ஆண்டவரே நடத்த முடியாமல் ஐயா கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரே கலெக்டர் கொடுக்க மாட்டேங்காரு. எந்த இடத்துலயும் கலெக்டரால இது வரைக்கும் கிளியரா கொடுக்க முடியல. இல்லைன்னா கலெக்டர் கொடுத்தா காவல்துறை உள்ள வருது. ஆகவே ஆண்டவரே இந்த தடையை நீங்க தான் மாற்ற முடியும். எங்க தேசத்துல எங்க விசேஷமாய் தமிழ்நாட்டுல ஆங்காங்கே நடந்து வருகிற எல்லா ஊழியர்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஆண்டவரே இந்த தடையில்லா சார்ந்து இந்த NOCங்கிற காரியம் ஆண்டவரே எங்க முதலமைச்சர் சொன்னதை ஆண்டவரே அவங்க ஆண்டவரே சீக்கிரத்துல இந்த 8ஆம் தேதிக்குள்ளாக ஆண்டவரே இந்த 8ஆம் தேதிக்குள்ளாக ஆண்டவரே அந்த ஆர்டரை பாஸ் பண்ணும்படியாக கிருபை நாங்கன்னு சொல்லுங்க. கிருபை நாங்களே ஆண்டவரே எங்களுடைய கண்களுமே பார்த்து கொண்டிருக்கிறது. எங்க கண்களுமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அவங்க சொல்லிட்டு சும்மா போயிடக்கூடாது. தேவரீர் மனதுல பேசுகையா ஆண்டவரே உண்மையை அவங்க சொல்லும்படியாக ஆண்டவரே அந்த கவர்மெண்ட் ஆர்டர் சீக்கிரத்துல வரட்டும். NOC வேண்டாம், அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வரட்டும் ஐயா. ஆண்டவரே சட்ட சபையில பேசுகையா, அசம்பிளியில பேசுங்க ஆண்டவரே நீ சொன்னது என்ன ஆச்சுன்னு சொல்லி அங்குள்ள ஜனங்கள் கேட்கட்டும் ஐயா. ஆண்டவரே கேட்கட்டும் ஐயா. தேவரீர் உதவி செய்வீராக, உதவி கரம் நீட்டுவீராக. எனக்கு பின்னால் இருக்கிற கண்ணீர் ஆண்டவரே எத்தனை ஜனங்களையா, எத்தனை விசுவாசிகளையா, எத்தனை பாஸ்டர்கள் ஆண்டவரே விடிய கண்ணீர் வடிந்து என்னால சபையை நடத்த முடியலையே, என்னால என் இடத்துல அவரை ஆராதிக்க முடியல என்று சொல்லி எத்தனை ஜனங்களையா வேதனை கண்ணீர் வடித்திருப்பாங்க. இதற்கு பின்னால் எத்தனை கண்ணீர் ஜபங்களையா, எவ்வளவு மணி நேரம் ஜபங்களையா எங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா, ஒரு எழுப்புதல் அக்கினி உண்டாகும்படியா, எலியாவின் நாட்கள் இருந்த அக்கினி ஐயா எங்க தேசத்துல இறங்கி வருவதாக விசேஷமாய் தமிழ்நாட்டில் இறங்கி வரட்டும் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே தென்காசி பகுதியில் ஐயா ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தீவிரவாதிகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அது ஒரு விக்கிர கோட்டை. நாங்க ஜெபிக்கிறையா எப்படிப்பட்ட எரிகோ கோட்டை கூட தேவனுடைய ஜனங்கள் உண்மையா அவரை ஆராதிக்கும் பொழுது எல்லா விதமான எரிகை கோட்டையும் அது விழும் என்று நாம் பார்க்கிறோமே. ஆண்டவரே எலியாவின் நாட்கள்
சீக்கிரத்தில் நல்ல ஆர்டர் தாங்க ஆண்டவரே. ஒரு கூட்டம் ஜனம் காத்து கொண்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ஜனம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, தென்காசிக்கே தெரிஞ்சிச்சு, முழு தென்காசிக்கு நம்மளுடைய ஜபையில மழை இங்க இருக்குது தெரிய வந்திருக்கு. அப்போ திறந்துச்சுன்னா ஜனங்களுக்கு இருக்க இடம் இருக்காதையா, ஜனங்களுக்கு இருக்க இடம் இருக்காது. ஆண்டவர் நம்முடைய ஜப இல்லத்தை அவ்வளவு தூரமா எல்லாருக்கும் தெரியும்படியாய் வைத்திருக்கிறார். Yes Lord, yes Lord. 29 வருஷத்துக்கு முன்பதாக விதைத்த விதை ஐயா, ஒரு நோக்கத்தோடு விதைக்கப்பட்டது ஐயா. அறுவடை எதிர்பார்க்கிறோம், அறுவடை எதிர்பார்க்கிறோம், அறுவடை எதிர்பார்க்கிறோம். நீங்க செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. இரவோடு இரவாக எங்க ஸ்டாலின் ஐயா படத்துல பேசுங்க, சொல்லுங்க, பேசுங்கப்பா. அவர் சொன்னதை நினைவுறுங்க. நீ இதை சொன்னல, இது ஆடுற மாத்துன்னு நீங்க பேச மாட்டீங்களா? இந்த இரவு நீங்க எல்லா வீட்டுல போய் ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனை கிறிஸ்துவ ஆண்டவரே ஆலயங்கள் மூடி கிடக்கிறது. ஆண்டவரே, எந்த இடத்துல எதிர்ப்பு இல்லையோ அங்க பிரச்சனை இல்ல, எந்த இடத்துல எதிர்ப்பு இல்லையோ அங்க பிரச்சனை இல்ல. அங்க எல்லா ஆலயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா விக்கிரக கோட்டைகள் இருக்கிற இடத்துல, கர்த்தர் மகிமையா எழும்பி இருக்கிற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள். ஆண்டவரே, ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் என் இரவோடு இரவாய் பேசு. இந்த 8ஆம் தேதி கடைசியாக அவங்க கூடும்போது அதற்கு முன்பதாக அந்த ஆர்டர் வரட்டும் ஐயா. ஐயா, எத்தனை விசுவாசமான பிள்ளைங்க ஐயா, ஐயா, எத்தனை கிறிஸ்துவ ஜனங்கள் அழுது புலம்பி இருக்கிறாங்களே. அந்த கண்ணீர் எல்லாம் உடைய தூரத்தில் இருக்கு. நீங்க வச்சிருக்கிறீங்க, நீங்க கணக்கு கொடுப்பீங்க. எங்க கண்ணீருக்கு நாள் ஒன்று வரும் ஐயா. பட்டணங்கள் பட்டணங்களாக, கிராமம் கிராமமாக ஐயா முகங்குப்புற விழுந்து இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் என்று சொல்லி முகங்குப்புற விழுகிற நாட்கள் எங்க தேசம் முழுவதும் வரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம், கேட்கிறோம், கேட்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் உண்மைதான். அந்த நாளைக்கு ஆண்டவரே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்போம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்று நாங்கள் ஆண்டவரே ஐயா குறைக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். ஆனா நீங்க ஐயா எழுப்பி நின்றீங்க ஆண்டவரே. செங்கடலை பிளந்த ஆண்டவர், இதெல்லாம் உமக்கு லேசான காரியம், இது எல்லாம் உமக்கு லேசான காரியம். எங்க தேசத்தை ஒரு அசைப்பு அசைப்பீரா, அசைப்பீரா. அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இந்தியா தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஐயா. எங்க தேசத்தில் ஐயா எந்த விதமான இயற்கையின் ஆண்டவரை சீற்றங்கள் வரக்கூடாது. ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே எங்க எம்பி யூபி பகுதி, உத்தராஞ்சல், டெல்லி, குர்காவ், நொய்டா பகுதிகள், இந்த நார்த் பகுதியில் ரத்தத்தை தெளிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, கொடூரமான மனுஷங்கள் இருக்கிற அந்த இடம் ஆண்டவரே மன இறங்கும் எங்க தேசத்துல ஐயா. ஆண்டவரே, பூமி எதிர்ச்சி எல்லாம் வந்துடக்கூடாது. எங்க தேசத்தின் ஒவ்வொரு எல்கையிலும் இரத்த வேலையை நாங்கள் தெளிக்கிறோம். எந்த விதமான ஐயா கொள்ளை நோய்களோ தீவிரவாதிகளோ தேசத்திற்குள்ளே வராதபடி இரத்த வேலையை போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்யுங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே கடைசியா ஆண்டவரே ஆஸ்பத்திரி வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே காத்திருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டல் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். எல்லா வித ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஐசியூல இருக்கிற பிள்ளைங்க ஆபரேஷன் நடந்து கொண்டு இருக்கிற இந்த நேரம் ஆண்டவரே ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டு இருப்பாங்க. ஆண்டவரே ஐசியூல இருப்பாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருப்பாங்க. தேவரீர் எல்லாருக்கும் மனம் இறங்கி நீங்க உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள்
பிரதேஷ் இண்டோர்ல எத்தனையோ பிள்ளைங்க ஒரு 10-15 பேர் தண்ணீரை குடித்து இறந்து போனாங்க. வீட்டுக்கு வரத தண்ணி 100-150க்கு மேல ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்காங்க. தண்ணியில ஏதோ ஒரு விஷயம் எப்படி கலைச்சுன்னு தெரியல. அதான் நான் எப்போது ஜபிக்கிறது, நாம் ஜபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உண்ணுகிற ஆகாரம் சொல்லுங்க, நாங்கள் குடிக்கிற தண்ணி எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்க வெளியே எத்தனை இடத்துல சாப்பிடுறோம், நாங்க எந்த தண்ணியெல்லாம் கேன் தண்ணின்னு வாங்கி வாங்கி குடிக்கிறோம், எங்களுக்கு தெரியாது ஐயா. எல்லாம் நிரந்தரமாய் மாற்று. எங்களுக்கு நல் சுகத்தை கொடுங்க. சொல்லுங்க, எனக்கு நல் சுகத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்படி செய்திகளே நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு குடும்பம், அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இனிப்பு வழங்கும்படி வந்திருக்கிறாங்க, நம்ம பின்னால் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக அந்த குடும்பம் சொல்லிட்டாங்க, எங்கள் பேரை சொல்லாதங்கன்னு சொல்லி அந்த குடும்பங்களுக்காக ஆண்டவரே, அந்த குடும்பம் ஐயா ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மனசுல ஏன் இந்த காரியத்தை செய்யறாங்க ஆண்டவரே, அந்த வாஞ்சைகள் தேவைகள் மரத்தில் இருக்கு இறைவா, நீங்க அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். அவங்க இதெல்லாம் மனதில் வைத்திருக்கிறாங்க, அந்த காரியம் முழுவதும் நிறைவேறட்டும் என்று நாங்கள் சொல்றோம். கைட்டு செய்கிற காரியம் அனைத்தும் ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, பிரதரை ஆசீர்வதி, சிஸ்டர் ஆசீர்வதி. அப்படி செய்திகளையும் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்திலும் நல்ல விதமாக என் ஆத்மாவே